வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி திருவிமர்சன நிகழ்ச்சியில் நம்ம இயக்குனர் ராதாமோகன் இயக்கி வெளிவந்திருக்கிற சட்னி சாம்பார் அப்படின்ற வெப்சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸோட கதையை பற்றி பார்த்தோன்னா, இந்த வெப்சீரிஸோட ஆரம்பத்தில் அமுதா கேஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலை காட்டுறாங்க. அந்த ஹோட்டலில் வந்து சாம்பார்னால் ரொம்ப ஃபேமஸாக, அந்த சாம்பாருக்கு வந்து ருசி எப்படி வருதுன்னே தெரியாதான், அந்த ஓனருக்கு தான் தெரியுமா. அந்த ஹோட்டலோட ஓனராக அந்த ஹோட்டலோட ஓனராக நிழல்கள் ரவி நடிச்சிருக்காரு. அவர் வந்து அந்த சீக்ரெட் ரெசிப்பியை எங்கேருந்து எப்படி கற்றுக்கிட்டாருன்னு தெரில அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்குது. எபிசோடு ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு வந்து கேன்சர் இருக்குது, சீக்கிரமே சத்துருவார் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த குடும்பமே ஷாக்காக ஆகிடுது அதை கேட்டவுடனே. அப்போ நிழல்கள் ரவி அவரோட பையன் கயல் சந்திரனை கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு கடைசியாக ஒரு ஆசை இருக்குது, அதை மட்டும் நிறைவேற்றி வை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் என்ன ஆசைனாலும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன், சொல்லுங்கப்பா அப்படின்றாரு. உடனே எனக்கு வந்து சென்னையில் ஒரு குடும்பம் இருக்குது, இத்தனை வருஷமாக நான் இதை பற்றி யாருக்கிட்டையும் பேசினதில்லை, ஆனால் கடைசியாக நான் சாகும்போது அந்த குடும்பத்தை ஒரு தடவை பார்த்துட்டு தான் சாகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இதை கேட்டு அதிர்ச்சி தானே அடைவாங்க. இல்லை, அப்பாவோட கடைசி ஆசைனால் அதை நிறைவேற்றி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கயல் சந்திரன் வந்து சென்னைக்கு கிளம்புறாரு. ஸோ அப்படி போன கயல் சந்திரன் வந்து சென்னைக்கு போய் அங்கே வந்து அந்த குடும்பத்தை தேடி போகிறாரு. அங்கே போனோடனே தான் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் யாரை தேடி போனாரோ அவங்க வந்து அங்கே உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட பிள்ளை, அதாவது நிழல்கள் ரவியோட அந்த தாரத்தோட பிள்ளை வந்து அங்கே வந்து உயிரோடு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அது யார் அப்படின்னு தேடி போகலான்னு பார்த்தா, அங்கே தான் வந்து நம்ம ஹீரோ யோகி பாபுவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து இவர் மாதிரியே அங்கே வந்து ஒரு தள்ளுவண்டி கடையில் ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சு நடத்திட்டுருக்காரு. இவருக்கு இங்கே எப்படி சாம்பார் ஃபேமஸோ அந்த மாதிரி அவருக்கு அங்கே சட்னி ஃபேமஸ் ஆகிருக்கு. இந்த 2 சீக்ரெட் ரெசிப்பியை சொல்லி கொடுத்தது ஒரே ஆள் தான். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே வெப் சீரிஸ் பார்க்கும்போது தெரியும். ஸோ இப்போ இந்த யோகி பாபுவை இவர் வந்து கன்வின்ஸ் பண்ணி இவங்க அப்பாவை கடைசியாக ஒரு பார்க்க கூட்டிகிட்டு வர்றாரு. முதல்ல வந்து யோகி பாபு வந்து பயங்கரமாக திட்டி முரண்டு பிடிக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் எப்படியோ கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்த யோகி பாபுவை நிழல்கள் ரவி முன்னாடி கூப்பிட்டு வர்றாரு. அவர் கடைசியாக அவர் பையன்கிட்ட இவர் வந்து நம்ம குடும்பத்தில் எப்படியாவது ஒரு ஆளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நிழல்கள் ரவி இறந்துடுறாரு. ஸோ இதுக்கு முயற்சி எடுக்க கயல் சந்திரன் வந்து ஆரம்பிக்கிறாரு. யோகி பாபுவை எப்படியாவது நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக சேர்த்தரணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஒரு 13ஆவது நாள் காரியம் நடக்கிற வரைக்கும் நீ எங்கள் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோகி பாபுவை சொல்கிறாரு. இதுக்கப்புறம் யோகி பாபு அந்த குடும்பத்தில் ஒருத்தரானாரா, இல்லை கடைசியில் அவருக்கு என்ன ஆச்சு, இந்த உண்மை தெரிஞ்சு இந்த செகண்ட் ஒய்ஃபு அவங்க குடும்பம்லாம் எப்படி ஷாக் ஆனாங்க அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ நம்ம வந்து ராதாமோகன் படங்கள்லாம் பார்த்துருக்கோம். மொழி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த படங்கள்லாம் வந்து பார்த்தா காமெடி வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும், சென்டிமெண்ட் நல்லாயிருக்கும், ஒரு வசனம் நல்லாயிருக்கும், மீதி எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த படத்தில் அது எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்ட்டை வச்சுக்கிட்டு இவங்க வந்துட்டு காமெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டிருக்காங்க. யோகி பாபு வந்து நிறையா இடங்களில் யோகி பாபாவே வராரு. யோகி பாபு வந்து அவர் எப்படி அந்த சர்க்காஸ்டிக் காமெடி பண்ணுவாரோ அதையே தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 எபிசோடு வருது. எபிசோடுக்கு 45 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த 45 நிமிஷம் டயத்துக்கு 6 எபிசோடுக்கு இந்த வெப்சீரிஸில் கண்டென்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால நிறைய இடங்களில் கொலகொலான்ட்டு எதையோ ஒன்று பேசிகிட்டே இருக்காங்க. அங்கங்கே தான் அவங்க வந்து அடிக்கடி கதைக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க. சார்லின்னு ஒரு கேரக்டர் வராரு, அவர் அப்புறம் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அதுக்கப்புறம் வாணி பூஜன் வராங்க. இவங்களாம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இல்லாமல் இந்த வெப்சீரிஸ் வந்து வெறும் கயல் சந்திரனையும் யோகி பாபுவையும் சுற்றியே நடக்கிறதுனால மீதி பேருக்கெல்லாம் ஸ்கோப் இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்துட்டு குமரவேல் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து இந்த மைனா அவங்க நல்லா நடிச்சிருப்பாங்க. மீதி எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லணும். இது வந்து ரொம்ப இந்த வெப்சீரிஸ் வந்து மொக்கையாக இருக்குது, பார்க்கவே முடியல அப்படிலாம் சொல்ல முடியாது. ராதாமோகன் படத்தில் நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அதில் ஒரு 50% இந்த வெப்சீரிஸில் எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்லாவே இருக்குது. இந்த இப்போ வெப்சீரிஸோட 7வது எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல்லாம் நல்லா போயிட்டே இருக்கும், திடீர்னு முடிக்கணும்னு சொல்லிடுவாங்க. டேரக்டர் அங்கங்கே கதைகள், கிளைக்கதைகள் அப்படின்னு நிறையா விரித்து வச்சுருப்பார். திடீர்னு முடிக்கணும்னு சொல்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. டக்குன்னு ஒரு 5 எபிசோடுக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி முதல் 5 எபிசோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசி எபிசோடு மட்டும் டக்குன்னு எல்லாம் முடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அது பரவாயில்ல. மொத்தத்தில் இந்த வெப்சீரிஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு நல்ல காமெடி வெப்சீரிஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக நான் வந்து இதை ஒரு தடவை வாட்ச் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான். நன்றி, வணக்கம்.